Guys, this is Nifty. கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் நம்மளோட அட்வான்ஸ் டாலர் வச்சும் இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் டாலர் வச்சும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் ஆப்ஷன் மார்க்கெட்டில் இன்ட்ராடேயில் எப்படி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும், இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25,230 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 இல்லைனா 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,210. அதாவது ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, மார்க்கெட் இன்சைடு மார்க்கெட். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட், அதுவும் எக்ஸ்பைரி டேயில் இன்சைட் மார்க்கெட் தான் பெரும்பாலும் வரும். அந்த மாதிரி வந்தாலே 2 சைடும் ப்ரீமியம் கரைய போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? மேக்ஸிமம் அப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, அது எப்படி வேணால் இருக்கட்டும், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 25,210 மார்க்கெட் இருக்கும்போது ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா 25,250, கீழே பார்த்தீங்கன்னா 25,150 கால், மேலே பார்த்தீங்கன்னா 25,250 புட்டு. இவங்க தான் இந்த மணி. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த மணி சார்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எடுக்க போகிற டைமில் இந்த மணி யார் அப்படின்னு பார்க்கணும். அதாவது நம்ம எடுக்க போகிற டைமில் அது மாறலாம். ஓகேங்களா? மார்க்கெட் கீழே வந்து 25,200 புட்டு இந்த மணியாக இருக்கலாம், 25,100 கால் இந்த மணியாக இருக்கலாம். ஓகேங்களா? அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் எடுக்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 25,200 புட்டு தான் இந்த மணியாக இருந்தது. அதை தான் நம்ம எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 25,200 புட்டோட சார்ட்டு. ஓகேங்களா? ஆக்சுவலாக பாருங்கள், இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இன்சைடு. ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட் இன்சைடு ஓப்பனுக்கு கீழே. ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருக்குதுன்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கும். அதாவது மார்க்கெட் என்ன சினாரியில் இருக்கோ அதுக்கு நேர் எதிராக இருக்கிறவன் தான் புட்டு, அதுக்கு நேர் பாசிட்டிவாக இருக்கிறவங்க தான் கால். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் அப்போ புட்டு நேர் எதிராக இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போது இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஆனால் இவன் ஓப்பனுக்கு மேலே இல்லை. ஓகேங்களா? இவனோட ஓப்பன் 64 இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இவன் எங்கே இருக்கிறான், 15 நிமிஷத்தில் இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டர்டே லோ பக்கமாக இருக்கிறான். ஆக்சுவலாக வந்து எஸ்டர்டே லோ பக்கமாக இருக்கிறான். ஆக்சுவலாக மார்க்கெட்டும் நெகட்டிவ், கால் ஆப்ஷனும் நெகட்டிவ். கால் ஆப்ஷனும் இன்சைடில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது 2 பேரும் இன்சைடில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. ஆனால் புட் ஆப்ஷன் மட்டும் லோவை பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அதாவது கால் ஐயை பிரேக் பண்ணாலோ இல்லை மார்க்கெட் ஐயை பிரேக் பண்ணாலோ மட்டும்தான் புட் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணி கீழே வருவான். ஓகேங்களா? அந்த 2 சினாரியும் நடக்கலை அப்படின்னா, இவன் கீழே இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவன் மேலே வருவான். அதாவது லோவை தாண்டுவான், இல்லை லோ வரைக்கும் டச் பண்ணுவான், லோக்குள்ளே வந்துடுவான் அப்படின்றது தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதில் வந்து இன்னொரு விஷயம், அந்த மாதிரி சினாரியோவில் இருக்கும்போது புட் ஆப்ஷனை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் வீக்காக இருக்கணும். ஓகேங்களா? வீக்காக இருந்தால் தான் எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது வீக் மீன்ஸ் அவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டேயை உடைக்காமல் கீழே இருந்தானா வீக்குன்னு அர்த்தம். வீக் இருக்கிறான் அப்படின்னா அவன் ப்ரீமியம் கரைய போகுது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? ஓகே, இதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அப்போது நம்ம நினச்ச மாதிரியே நான் காட்டுறேன் உங்களுக்கு. 25,150 இந்த மணி கால் ஆப்ஷன் வீக்காக தான் இருந்தான். அது எப்படி அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் 25,150 காலோட சார்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலாக இதுதான் 1/4 மணி நேரத்தில் இங்கே தான் இருந்தது மார்க்கெட்டு. ஓகேங்களா? இங்கே தான் இருந்தது மார்க்கெட்டு. அதாவது ஓப்பன், இவனோட ஓப்பன் 115, ஓப்பனுக்கு கீழே இங்கே தான் இருக்கிறான். 1/4 மணி நேரத்தில் 83 இருக்கிறான். ஆக்சுவலாக இவனை பார்த்தீங்க அப்படின்னா
எஸ்டர்டே லோ இங்கே இருக்குது, எஸ்டர்டே ஹை இங்கே இருக்குது. இவன் இன்சைடில் இங்கே இருக்கிறான், அதாவது 83ன்ற இடத்துல இருக்கிறான். ஓகேங்களா, நல்லா க்ளீனாக தெரியுதுல்ல உங்களுக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா, எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை. அப்போ இவன் டோட்டல் வீக், ஐ பிரேக்கே ஆகலை. ஐ பிரேக் ஆனால் தான் புட்டு லோவை பிரேக் பண்ணணும். அதுவும் மார்க்கெட்டும் நீங்கள் பார்த்தீங்க சார்ட்டில். ஓகேங்களா, மார்க்கெட்டும் ஐயை பிரேக் பண்ணல, ஓப்பனுக்கு கீழே இன்சைடு, இவனும் இன்சைடு. ஓகேங்களா, அப்போது புட் ஆப்ஷன் மட்டும் லோவை பிரேக் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வினா அதுதான் விஷயம், அதுதான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது. ஓகேங்களா, அப்போது வீக்காக இருக்கிறதுனால தான் அப்போ நான் ஏன் சொல்லியிருக்கேன், ப்ரீமியம் வந்து எப்போதுமே கீழே, ஆக்சுவலாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எவனா ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தன் மேலே போவான். ஓகேங்களா, ஆனால் அது எப்போதுமே மேலே போகுமான்னு கேட்டால், எப்போனா ஒரு வாட்டி திடீர்னு 2 பேருமே மேலே போக முடியாமல் இருப்பானுங்க. அப்போ 2 சைடும் ப்ரீமியம் கரைய போகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. அப்போது புட்டு வந்து கால் வந்து வீக்காக இருக்கா, மார்க்கெட்டும் வீக்காக இருக்குது. ஓகேங்களா, அப்போது புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நம்ம மார்க்கெட் என்ன சினாரியோவில் இருக்குது, கால் ஆப்ஷன் என்ன சினாரியோ இருக்கோ அதை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. அப்போது இவன் மேலே போகிறான் தெரியுது, இவன் லோ கீழே இருக்கிறதுனால லோவை தாண்டி உள்ளே வரப்போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவன் லோ கீழே இருக்கக்கூடாது. கரெக்டாக இவன் பாருங்கள், 1/4 மணி நேரத்தில் கீழே தான் இருக்கான், இவன் லோ உள்ள வரப்போகிறான்னு தெரியும். அப்போ லோவை நீங்கள் ஒரு அட்வான்ஸ் லெவலாக வச்சு அதை தாண்டி அதில் புல் பேக் வரும்போது எடுக்கலாம். ஓகேங்களா, 33 என்ற இடத்துல இவன் புல் பேக் ஆகி நிற்கிறான் கரெக்டாக, எக்ஸாக்டாக லோ, அதாவது எஸ்டர்டே லோ. இது ஒரு அட்வான்ஸ் லெவலாக நீங்கள் கன்சல்ட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு வந்த லோ ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். அதாவது 35 அப்படின்னா 15 பாயிண்ட்னா 20 தான், ஆனால் வந்த லோவே 25 தான், 10 பாயிண்ட் தான் வருது. இது ஒரு 15 பாயிண்ட்ன்றது இங்கே வருது, ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் இது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் கிடைக்காது. அப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா இவனும் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன், எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்கிறவன், இவன் மேக்ஸிமம் போனால் அதுதான் போவான். அதாவது ஓப்பன் வரைக்கும் தான் போவான், இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டிட்டாங்க, அப்போது ஓப்பன் வரைக்கும் போவான்றது தான் அர்த்தம் அது. ஓகேங்களா, அப்போ நீங்கள் 135 என்ட்ரி எடுத்திங்கன்னா 65 உங்களுக்கு டார்கெட், 30 பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஆனால் இது இவ்வளோ தூரம் போகுமா, இது போயே ஆகணுமா அப்படிலாம் கட்டாயம் கிடையாது. பெரும்பாலும், அதாவது நீங்கள் ஒரு 10 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 7 என்ட்ரி 8 என்ட்ரி இப்படி தான் நடக்கும். நீங்கள் ஒரே ஸ்டைலில் எடுத்தீங்க, இந்த ஸ்ட்ரக்சரில், நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரக்சரில் ஒரே ஸ்டைலில் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 7 ட்ரேட் 8 ட்ரேட் இப்படி தான் நடக்கும். ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் நீங்கள் இதே மாதிரி எடுத்தாலும் திடீர்னு மேலே போகிற மாதிரி போய் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருவோம். அது எதனால், ஏன் நடக்குது அப்படின்லாம் ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது, விட்டுடணும் கம்முன்னு. என்ட்ரி அன்றைக்கி அவ்வளோதான் சொல்லிட்டு விட்டுடணும். ஓகேங்களா, ஒரு 5 என்ட்ரி சக்ஸஸ் ஆகுது, ஒரு என்ட்ரி ஃபெயிலியர் ஆகுதுன்னா நல்ல விஷயம், அது தப்பே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் லாஸ் கம்மியாக இருக்கணும், ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்கு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். டிசிப்ளின் மீன்ஸ் ஒரு லாட்னா ஒரு லாட், ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரினா ஒரு என்ட்ரி, 15 பாயிண்ட்னா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 15 பாயிண்ட் டார்கெட்னா 15 பாயிண்ட் டார்கெட், போனஸ் பாயிண்ட் பிடிக்கணுமா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பிடிக்கணும். இந்த மாதிரி ரூல்ஸை தெளிவாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல நீங்கள் 15 பாயிண்டில் ஒரு லாட்டை கட் பண்ணிடணும், 35 எடுக்கிறீங்க அப்படின்னா 50 கட் பண்ணிடணும், ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டு வைக்கணும். போட்டு வச்சுருந்தா இந்த அடுத்த 15 பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, இப்படி தான் போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கணும். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓப்பன் வரையும் போயிட்டான், டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்புறம் வந்து என்ன பண்ணுறான், இவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான்றது தெரியும், ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வரான் அப்படின்னா செகண்ட் என்ட்ரி நீங்கள் கால் எடுக்கலாம். சேம் இதே சினாரியோவில் தான். இவனும் ஐயை உடைக்கலை, அப்போது இவன் ஐயை உடைக்கலை, ஓப்பனையும் தாண்டல, அப்போ இவனும் வீக்காக தான் இருக்கலாம். இவன் வந்து இவனுக்கு கொடுத்த வாய்ப்பை இவன் ஃபஸ்ட் ஹாஃபில் பயன்படுத்தி ஓப்பனுக்கு மேலே போயிருந்தானா இவன் ஐ வரைக்கும் போவான். ஆனால் இவனால் பயன்படுத்த முடியல, இவனாலையும் ஸ்ட்ராங் ஆக முடியல, ஏன்னா எக்ஸ்பைரி நீ. அப்போது இவனும் வீக்காக இருக்கலாம். அப்போ இவன் ஓப்பனை தாண்டலை அப்படின்னா சேம் சீனாக இருக்குது. இவனை என்ன ஸ்ட்ரக்சரில் எடுத்தோமோ கால் ஆப்ஷன் அதே ஸ்ட்ரக்சர்லாம். இவன் ஐயை உடைக்கலை, ஓப்பனுக்கு கீழே இருக்கான், வீக்காக இருக்கான். அப்போது கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. அவன் லோவை உடைச்சிருந்தாலும் லோ உள்ளே வந்துடுவான். அதுதான் செகண்ட் என்ட்ரி. ஆக்சுவலாக அதுதான் நம்ம போட்டுக்கணும் அதுவும். ஓகேங்களா, 2 என்ட்ரி தான். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 12 மணிக்குள்ளே என்ட்ரியை முடிச்சுட்டு வந்துடணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஒரு என்ட்ரியோடு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுடணும். ஓகேங்களா, 2வது என்ட்ரி, அதாவது 3வது என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு வருது. இது ஆக்சுவலாக நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 0 to 0 நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் செகண்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனும் ஓப்பனை தாண்ட முடியல, எஸ்டே தாண்ட முடியல, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எல்லாமே உடச்சி கீழே வந்துட்டான் 1:30 மணிக்கு. ஓகேங்களா, அப்போது அவன் கீழே வந்துட்டான்னா இவன் லோ உள்ள வரணும். ஓகேங்களா, ஆனால் நான் திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இவன் லோ உள்ள எக்ஸ்பைரியில் வருவானா வரமாட்டானான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால்
நம்ம கான்செப்ட் பிரகாரம் 0 to ஹீரோ கான்செப்ட் பிரகாரம் 10 ரூபா, 5 ரூபா, 15 ரூபாயில் இருந்தால் எடுக்கலாம். அப்போ இவன் 20 ரூபாயில் இருக்கிறான் இந்த இடத்துல. ஆல்ரெடி வந்த லோவுக்கு கீழே போகலாம், அவன் இங்கே நிற்கிறான். வந்த லோ இங்கே தான் இருக்குது. ஆல்ரெடி கால் வீக் ஆகிறான். செகண்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவன் வீக் ஆகி உங்களுக்கு ஓப்பனை தாண்ட முடியாமல், ஐயை தாண்ட முடியாமல் திருப்பியும் எஸ்டர்டே லோவெலாம் கீழே உடைக்கிறான். உடைச்ச போது உங்களுக்கு க்ளீனாக தெரியுது அவன் வீக் ஆகிட்டான். இவன் ஆல்ரெடி வீக் ஆகி கீழே இருக்கிறான். அப்போது பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்கிறான், ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் வீக்காக ஆகிறான். பர்ஃபார்ம் பண்ணிக்கிறவன் வீக் ஆகிட்டானா இவன் திருப்பியும் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஓகேங்களா? அப்படி தான் மாறி மாறி நடக்கும். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்டில். அப்போது தேர்ட் என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 0 to ஹீரோ கான்செப்ட் பிரகாரம் நம்ம இந்த 20 பாயிண்ட்னா கூட எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 புட்டை எடுக்கிறதுக்கு பதில் 100 அவுட் ஆஃப் தி மணியில் போய் எடுக்கணும். 100 புட் ஆப்ஷன் அவுட் ஆஃப் தி மணி, இல்லை 25 150 புட் ஆப்ஷன் கூட கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? 25 150ன்றது ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப 100 பாயிண்ட் தள்ளி போனீங்கன்னா அது ரொம்ப கரைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் 150ன்றது ஒரு 50 பாயிண்ட் தள்ளி எடுத்தால் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் தி மணியில் 50 பாயிண்ட் போட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ பாயிண்ட் வருது பாருங்க, 4 ரூபாயில் இருக்குது 1:30 மணிக்கு. அப்போது இந்த என்ட்ரி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா 4 ரூபாயிலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான்? 40 ரூபா வரைக்கும் போயிடும். 45 ரூபா, 40 பாயிண்ட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். சிம்பிளாக 4 ரூபா. அப்போ உங்களுக்கு இவன் திருப்பி வந்து கரைஞ்சாலும் உங்களுக்கு நோ லாஸ், ஒரு சின்ன லாஸ் தான். அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை. சேம் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலே 0 to ஹீரோ கான்செப்ட் அடங்கியிருக்கிறதுனால தான் நம்ம இப்போது 0 to ஹீரோ கான்செப்டை பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலே எல்லா விஷயமும் அடக்கி தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாக சிம்பிளாக எடுக்கிற மாதிரி தான் நம்ம பில்டப் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் 0 to ஹீரோ இதுலேயே எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அப்போது இந்த என்ட்ரி எடுக்கலாம். சப்போஸ் இது நடக்காமல் கூட போயிருக்கலாம். 4 ரூபான்றது அப்படியே கரைஞ்சி கூட 0 கூட ஆயிருக்கலாம். இது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா கால் கரைஞ்சிட்டான். ஆல்ரெடி கால் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணி அவன் 1 மணி 1:30 மணிக்கு கீழே வந்துட்டான். நான் காட்டுறேன் பாருங்க. அதையும் 25,100ன்றவன் செகண்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். எத்தனை மணிக்கு வரான் அவன்? ஆக்சுவலாக பாருங்கள், இவன் ஓப்பனை தாண்ட முடியாமல், ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்ட முடியாமல் கீழே வரான். ஓகேங்களா? 100 கால். ஓகேங்களா? ஆக்சுவலாக இவனோட ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அது தாண்டவே முடியல. ப்ரீவியஸ் க்ளோஸும் இங்கே இருக்குது, தாண்ட முடியல. தாண்ட முடியாமல் கீழே வரான். ஓகேங்களா? இது வரைக்கும் வந்துட்டான். ஆக்சுவலாக எஸ்டர்டே லோவில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக 2:10க்கு இவன் எஸ்டர்டே லோவையும் உடைக்கிறான். ஆல்ரெடி இங்கே ஓப்பனை தாண்ட முடியலை அப்படின்னும் போதே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அது இன்னும் தெளிவாகும்னா நீங்கள் 25,100ன்ற கால் ஆப்ஷனில் பார்க்கலாம். டீப் இந்த மணி. ஓகேங்களா? டீப் இந்த மணி. இவன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 115 இவனுக்கு. இவன் பாருங்கள் தெளிவாக போய் தொட்டுட்டான். 11:30 மணிக்கு தொட்டுட்டு கீழே வரான். ஓகேங்களா? இங்கேயே அவன் காலி. ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கேயே இவன் 11:30 மணிக்கே காலி இவன். அதனால தான் புட்டை வந்து ஆக்சுவலாக புட்டை ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்தோம், இவனை செகண்ட் ஹாஃபில் எடுக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் இவன் 11:30 மணிக்கு மேலே போய் எத்தனை மணிக்கு 12:30 மணிக்கெலாம் கீழே வந்துட்டான். ஓகேங்களா? அப்போயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல இவன் சஸ்டெனில் இருக்கிறான், லோ கிட்டே இருக்கிறான். ஓகேங்களா? லோ கிட்டே வந்து இவன் எக்ஸாக்டாக 2:10க்கு உடைக்கிறான். இதுதான் உங்களுக்கு கணக்கு. ஆக்சுவலாக 11:50 தான் கணக்கு. ஏன்னா ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வரான். அப்போது பர்ஃபார்ம் பண்ணிடுறோம், ஓப்பனை தாண்ட முடியலாம் ஒரு க்ளூ அது. ஓகேங்களா? அப்போது இன்னொருத்தன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ தான் புட்டு திருப்பியும் லோ கீழே போகிறான். அப்போ நம்ம அவுட் ஆஃப் த மணியில் எடுத்து நம்ம சேஃபாக என்ட்ரி எடுத்து 0 to ஹீரோ கான்செப்டை எக்ஸிட் பண்ணிடலாம். இது என்ன அர்த்தம்னா ஓப்பனுக்கு மேலே போனவன், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போனவன் 2 மணிக்கு கீழே வரான், 2:10க்கு கீழே வரான். ஓகேங்களா? அப்போது ஏற்கனவே நம்ம 0 to ஹீரோ கான்செப்ட் பற்றி தெரியும். ஓப்பனுக்கு மேலே இருந்தவன், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தவன், அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தவன் கீழே வந்தான் அப்படின்னா ஆப்போனண்ட் பர்ஃபார்ம் பண்ணுவான்றது உங்களுக்கு தெரியும். அது 0 to ஹீரோ கான்செப்டோட விஷயம். ஓகேங்களா? அப்போது நம்ம 0 to ஹீரோ கான்செப்ட்டு அதில் அடங்கியிருக்கு. ஓகேங்களா? அப்போது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் அதில் ஈஸியாக வந்துடுது உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போது 2:10க்கு நீங்கள் என்ட்ரி இந்த இடத்துல கொடுக்கலாம். எக்ஸாக்டாக வந்து நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் கீழே போய்ட்டு வருது பாருங்கள். 4 ரூபாயில் இருந்தது. அந்த அவன் வீக் ஆகிற டைமில் எங்கே இருக்குது மார்க்கெட்னால் இங்கே இருக்குது.
இந்த இடத்துல இது 13 ரூபாயில் இருக்குது. ஓகேங்களா, 13 ரூபாயில் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். நீங்கள் இதுக்கு ஸ்டாப் லாஸே கிடையாது, வந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். வந்த லோனா 5 ரூபா இல்லை 4 ரூபா வச்சுக்கலாம், 3 ரூபா கூட வச்சுக்கலாம். 13 ரூபா இல்லைனா 10 பாயிண்ட் வருது ஸ்டாப் லாஸ். ஆனால் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது 0 டே கான்செப்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் 12 ரூபாயில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 45 ரூபா போயிடுது, 1:2. ஓகேங்களா, இப்படி தான் எடுத்துருக்கணும். ஓகேங்களா, 0 டே கான்செப்ட். ஓகேங்களா, நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலே அது வந்துடுது. அதனால் அது பேச வேண்டிய அவசியமே இல்லை. இது நடக்கலனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துல தான் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா 12:30 மணிக்கு கால் ஆப்ஷன் வீக் ஆகிட்டான், அதாவது ஓப்பனை தாண்ட முடியாமல் வீக் ஆகிட்டான். அப்போ இங்கேயே தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சேஃபு. ஓகேங்களா, அப்போ இவன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு அர்த்தம். இவன் லோவுக்கு கீழே இருந்தால் லோவில் வர போகிறான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இங்கேயே கொடுத்துடணும் என்ட்ரி, 6 ரூபாயே கொடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்டு கிடைக்கும். இந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா அவன் வீக் ஆகிட்டான், தாண்ட முடியாமல் வீக் ஆகிறான்றது உங்களுக்கு பண்ணுறக்கே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஓகே, இப்படி தான் கைஸ் இன்றைக்கி என்ட்ரி எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இன்சைட் மார்க்கெட், ஒன் சைட் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுக்கணும். திருப்பி சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும் நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க், அதை வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், பாய்.